கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சு. இது வரைக்கும் போக்குவரத்து அதிகாரி யாருமே ஸ்பாட்டுக்கே வரல. இது வரைக்கும் ஸ்பாட்டுக்கு போக்குவரத்து அதிகாரி யாருமே வரல. 3 மணி நேரமா. அவங்க வந்து நாளைக்கு இன்டர்வியூ போக அவங்க வந்து நாளைக்கு காரைக்குடியில ஒரு இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்றதுக்காண்டி இருக்கிற ஆளுங்க. அவங்க போறதுக்கே ஒரு பேருந்து வசதி எதுவுமே இல்லாம இருக்குது. ஒரு லேடிஸ் சிங்கிளா போற ஆளுங்க நாளைக்கு இன்டர்வியூ காண்டி போறாங்க. ஒரு வாழ்க்கையோட அசிவாரத்துக்காண்டி போறாங்க. அவங்களுக்கே வந்து பேருந்து வசதி இல்லைன்னா அப்ப என்ன பண்றது? அதே மாதிரி இந்த கூட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசானவங்க கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க அவங்களோட அம்மா யாரோ தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க போறது கூட வசதி இல்லை. இதுதான் வந்து கிளம்பாக்கத்தோட நிலைமையா இருக்குது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க பேருந்து வசதி தான் சார் கேட்கிறோம், வேற எதுவும் கிடையாது சார். இப்ப 3 மணி நேரம் கழிச்சு வந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து சொன்னாரு சரிங்களா, எங்கள்கிட்ட வந்து காரணம் சொல்றாப்ல கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பேருந்துகளுக்கு போறதுக்கு டீசல் வசதி இன்னும் ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. டீசல் வசதியை ரெடி பண்ணாத பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு ஓபன் பண்ணாங்க?